Hello friends, வணக்கம். இது நம்மளோட Let's Talk Nila healthy cooking challenge கான வீடியோ. இன்னைக்கு வீடியோல கார்த்திகா அப்படின்றவங்க My Style Cooking அப்படின்ற ஒரு YouTube சேனல் நடத்திட்டு வராங்க. அந்த சேனல்ல இருந்து நமக்கு அவங்க வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. இது ஒரு ஹெல்தியான black channa போட்டு செய்யற ஒரு சப்பாத்தி, ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட, நல்ல டேஸ்டா இருக்கும். உங்க குழந்தைகளுக்கு கூட நீங்க இத கொடுக்கலாம். சோ இது வந்து black channaன்றதால நமக்கு நிறைய புரோட்டீன் இதுல இருந்து கிடைக்கும். சோ கண்டிப்பா இத நீங்க யூஸ் பண்ணுங்க. வெள்ளை சன்னா விட black channa ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோவை பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான டின்னர் ரெசிபி, பிளாக் சின்னா ஸ்டஃப்டு சப்பாத்தி. இந்த ரெசிபி வந்து டயட்டில் இருக்கிறவங்களாம் சாப்பிட்லாம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ப்ரோட்டீன் ரிச் டின்னர் கூட. ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாதி பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், ஒரு கப்பு கருப்பு கடலையை வந்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பவுலில் நம்ம வேக வச்ச கருப்பு கடலையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மேஷர் வச்சு நல்லா அதை மேஷ் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட மேஷர் இல்லைன்னா ஒரு மிக்சர் ஜாரில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரிவர்ஸில் ஒரே ஒரு ஓட்டி எடுத்துக்கோங்க, நல்லா மசிஞ்சிடும். இப்போ அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாதி பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா, சில்லி பவுடர் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். நான் இதில் உப்பு சேர்க்கல, ஏன்னா நான் கடலையிலேயே உப்பு சேர்த்து வேக வச்சதுனால நான் இதில் ஆட் பண்ணல. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து வச்சிடலாம். நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் அப்படியே ஈவினிங் ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம். சிலருக்கு பிளாக் சென்னா வந்து வெறுமனே சாப்பிட பிடிக்காது. ஸோ அவங்களாம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மலாக சப்பாத்தி மாவு பேசிகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். டிப்ஸ் டு மேக் சாஃப்ட் சப்பாத்தின்ற லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணுன்றவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை ஒரு ஸ்பூன் அளவு இதில் வச்சு நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை திருப்பியும் பால் மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு அழுத்தி தேய்க்கக்கூடாது, பொறுமையாக தேய்க்கணும். இந்த சப்பாத்தி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறத தவாவில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். தவா நல்லா ஹீட் ஆனதும் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துடுங்க. இந்த சப்பாத்தி நீங்கள் ஒன்று சாப்பிட்டிங்கனாலே நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். இதில் சுண்டலும் இருக்கிறதுனால நம்மளுக்கு ப்ரோட்டீனும் கிடைக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் சுண்டல் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். நைட்டுக்கு டின்னருக்கு சப்பாத்தி சாப்பிட்ட மாதிரியும் ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸியாக இருந்ததில்ல, நல்ல டேஸ்டான சுவையான ரெசிபி இது. ஸோ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வளர்ந்து வர யூடியூபர்ஸையும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி ஹெல்த்தியாக ரெசிபிஸ் இருக்கா? என்னோட இமெயில் ஐடி letstalknila@gmail.com எனக்கு இமெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீடியோவை நான் இதே மாதிரி பப்ளிஷ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.